Hi, hello viewers. Today நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நியூஸ் பேப்பர் அண்ட் இட்ஸ் ஃபவுண்டர் ஆர் எடிட்டர்ஸ் தான் பார்க்க போறோம். இதுல ஜவஹர்லால் நேருவோட நியூஸ் பேப்பர் என்னன்னா நேஷன் ஹெரால்டு. இந்த ஹெரால்டு அப்படிங்கிறது ஜவஹர்லால் நேருக்கும் இந்திரா காந்தி வந்துட்டு பொண்ணா இருந்தாங்களா சார், அவங்களோட லெட்டர்ஸ் எழுதினாலே அவங்களுக்கு பொண்ணுக்கு தான் எழுதுவாங்க. அதனால இந்த இடத்துக்கு ஹெர்லாண்ட்ல ஹர் அப்படின்னாலே அந்த நியூஸ் பேப்பர். ஓகேவா, ஜவஹர்லால் நேரு ஹர்ன்னு எழுதினாலே அவர்கள் இந்திரா காந்திக்கு எழுதின லெட்டர்ஸ். ஓகேவா. மோகன், மதன் மோகன் மல்வியா. மோகன் அப்படின்னாலே மோகன் எப்பயுமே எப்படி எல்லாத்துக்கும் தான் தான் லீடர் ஆகணும் அப்படின்ட்டு ஒரு தலக்கணமா இருப்பான், அதான் லீடர். மோகன் அப்படின்னாலே லீடர். ஓகேவா. மதன் மோகன் மல்வியா. பிஎம் பன்னிக்கர். இதுல வந்துட்டு மோஸ்ட்லி பன்னிக்கறி அப்படின்னாலே வந்துட்டு முஸ்லிம்ஸ்க்கு தான் பிடிக்காது, ஆனா ஹிந்துஸ்க்கு பிடிக்கும்ல, அதனாலதான் KM பன்னிக்கார். பன்னிக்கார் அப்படின்னா பன்னிக்கார் அப்படின்னாலே ஹிந்துஸ்தான் டைம் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஐயங்கார்லாம் சொல்றோம், ஐயர் வீடு தானே ஐயங்கார், கார் அது மாதிரி முடியுதா. அப்ப பன்னிக்கார் அப்படின்னா ஹிந்துஸ்தான்ல தான் இருப்பாங்க. ஐயங்காரும் ஹிந்துஸ் தான் இருக்காங்க, பன்னிக்காரும் ஹிந்துஸ் தான் இருக்காங்க, அப்படி வச்சுக்கலாம். தரக்நாத் தாஸ். ஒரு ஃப்ரீடம் கொடுத்தனன்னு வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் அப்படியே களைச்சி விட்டுட்டு போகுது டரக்குன்ட்டு. இப்ப வந்துட்டு மனிதாபிமானம் பார்க்காம இப்ப நம்ம வந்து ஃப்ரீடம் இந்தியா வந்துட்டு இந்தியாவுக்கு இதுக்கு முன்னாடி ஹிந்துஸ்தான் ஞாபகம் இருந்துச்சு. அது ஃப்ரீ ஹிந்துஸ்தானா இருந்துச்சு அப்படின்னா ராஜாக்கால் எல்லாம் போர் பண்ணி மனுஷங்களை அப்படியே டரக்கு எடுத்துட்டு போயிடுவாங்க. அதுக்குதான் டரக்நாத் தாஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பிரேந்திரநாத் சட்டோபாத்யா. பிரேந்திரநாத் சட்டோபாத்யா. பிரேந்திரநாத் அப்படின்னு இருக்கா. தல்வார்னா என்ன? தல்வார். பைனா வார். வார்னாலே எப்படி? பைனா ரெண்டுனாலே வச்சுக்கோயேன். டால்வார். ஆழ்வார் தெரியுது என்ன? டால்வார். பைனா ரெண்டு. வார்னாலும் ரெண்டு பக்கம் அப்போசிட் டீம்ஸ் ரெண்டு பேர் இருப்பாங்க. ஓகேவா. பை வார் டால்வார். ஓகே. ஷயாம்ஜி கிருஷ்ணா வர்மா. இப்ப வந்துட்டு இந்த ஷயாம் வந்திருக்கா, அதுக்கு வந்து ஷைன்னு வச்சுக்கலாம். இந்தியன் சோசியலிஸ்ட். இந்த சோசியல் பீரியட் வந்தாலே தூக்கம் வந்துடும், ஐயோ அப்பா அப்படின்னு இப்படி கண்ண மூடுவோம். அதை பார்க்க இப்படி இருக்கனா சோசியல் மிஸ் நினைச்சுக்கோங்க, ஒரே ஷையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருவாங்க. சோசியல்னாலே நமக்கு தூக்கம் வரும், இப்படி வைப்போம், அது வந்து ஷை. ஓகேவா. நெக்ஸ்ட் ஷையா இருந்தாலும் இப்படிதானே அப்படி கண்ண முடிப்போம், அது தூக்கம் வந்தாலும் இப்படிதான் முடிப்போம், அதனால சோசியல் ஷை. ஓகேவா. சுவாமி விவேகானந்தாவுக்கு வந்துட்டு புத்தர்னா ரொம்ப பிடிக்கும், அதனால பிரபுத்தா பாரதா. போதன் புத்தா போதன் எல்லாம் ஒண்ணுதானே, சேமா தான் இருக்கு, அதனால உபபோதன். ஓகேவா. அப்ப MK காந்தினாலே எல்லாரும் கோட் மூவி பார்த்திருப்பீங்க. அதுல ஒருத்தவங்களோட பேர் காந்தி, இன்னொருத்த பேர் ஜீவன், அதனால MK காந்தி எழுதின புக் என்ன அப்படின்னா நவிஜீவன். காந்திஜி எழுதின நியூஸ் பேப்பர் பேர் என்னன்னா நவிஜீவன். ஹரிஜான். இந்த ஹரிஜான் அப்படிங்கிறது வந்து இந்த பஞ்சாபிஸ்காரங்களா தலையில வச்சிருப்பாங்களே டர்பன், அது வந்து ஹரிஜான் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். அப்புறம் யங் இந்தியா. இந்த கோட் படத்துல விஜயோட சின்ன கேரக்டர் யங்கா இருக்கான், அதனால இந்த நாடே வந்துட்டு யங்கா இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க, அந்த மாதிரி வச்சுக்கலாம். தேவேந்திரநாத் தாகூர். தேவர்கள் அப்படின்னாலே சாமி கடவுள்லாம் இருக்காங்களா, அவர்கள் தான் இந்தியாவோட மிரர். பிரதிபலிக்கிறதே அவங்கதான். அவங்க எழுதுனதுதான் இங்க இந்தியால நடக்க போகுது. இந்தியா மிரர். தேவா. ராஜா ராம் மோகன் ராய். இதுலயும் மோகன் ராய் வருது. இது ஒரு இதுல வந்துட்டு மதன் மோகன் மல்வியால மோகன் பார்த்தோம், அதுல வந்து லீடர். அதுவே ராஜா ராம் மோகன் ராய். ராஜா அப்படிங்கும் போது ராஜா ராம் மோகன் ராய். ராஜா அப்படிங்கறது வந்துட்டு என்னன்னா அக்பர் ராஜா தானே இருந்தாரு. அக்பர் வந்துட்டு ஒரு ராஜா. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் நியூஸ் பேப்பர் இன் பெர்ஷியா. பெர்ஷியாலேயே ஃபர்ஸ்ட் நியூஸ் பேப்பர் ஏன்னா மிராட் உல் அக்பர், அதுதான் அக்பர்ங்கிற மாதிரி வச்சுக்கலாம். அந்த அக்பர் படத்துல, ஜோதா அக்பர் படத்துல சாம்க்கு பிடிச்ச பாட்டு என்னன்னா அந்த முழுமதி, அந்த ஒரு நிலா பாட்டு வரும்ல, அதுதான் முழுமதி அவளது முகமாகும், அந்த பாட்டு தான் சாம் பேக். எம்ஜி ராண்டி அப்படின்னா எம்ஜிஆர் பத்தி அந்த காலத்து தாத்தாங்களா பேசணும்னா எப்படி பேசுவாங்க, எஸ்ஏ மாதிரி பெருசா பேசுவாங்க.
எஸ்ஏசி இன் இந்தியன் எக்கனாமிக்ஸ், அதுதான் வந்துட்டு எம்ஜி ராண்டி. அதே கணேஷ் சங்கர் வித்யார்த்தி, அவர் எழுதினது புக் மேகசின் என்னன்னா நியூஸ் பேப்பர் என்ன பிரதாப். எங்க கணேஷ்ங்கிறது வந்துட்டு யாருன்னா எங்க பெரியப்பா. அவருதான் வந்துட்டு டேப் போட சொன்னாரு. அதை வந்து நியூஸ் பேப்பர்ல போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா, கணேஷ் பிரதாப். ஓகேவா, அன்னி பெசன்ட்க்கு வந்து என்னன்னா நியூ இந்தியா. இப்ப எங்க அண்ணாக்கு மேரேஜ் ஆச்சு, அப்போ அண்ணி வராங்க அப்படின்னா இந்தியாவே புதுசா தெரியுற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி வேற ஆங்கிள் தெரியுது, நியூ இந்தியா. ஓகேவா, டெய்லி காமன்வெல், காமனா இல்லாம நியூவா தெரியுது, அதுதான் அன்னி பெசன்ட் எழுதியாருன்னா நியூ இந்தியா. அன்னி வந்திருக்காங்க அப்படின்னாலே இந்தியா புதுசா தெரியுது, காமனா இல்லாம காமன்வெல். ஓகேவா, லாலா லஜபதி ராயோடதுன்னா அந்த லாலா கடை சாந்தி அந்த பாட்டு கேட்டாலே பஞ்சாபிஸ்ல டான்ஸ் ஆட வந்துருவாங்க. வந்தே பாரதம் அப்படிங்கறதும் ராஜா லால் லஜபதி ராய். மோதிலால் நேரு வந்துட்டு ஜவஹர்லால் நேரு என்னன்னு பார்த்தோம்னா அந்த ஹர்லாண்ட் நேஷன், ஹர்னா மகள் பத்தி இருப்பாங்க. அதே மோதிலால் நேரு இண்டிபெண்டன்ட். மொட்டை அடிச்சிட்டோம்னா மொட்டி அப்படின்னு இருக்கா, அது வந்து மோத்தியில மொட்டைன்னு வச்சுக்கலாம். மொட்டை அப்படின்னா ஹேர் எல்லாம் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா எப்ப இருக்கும், இண்டிபெண்டா இருக்கும், யாரையும் டிபெண்ட் பண்ணி தலை சீவனும்ல, இல்ல இண்டிபெண்டா இருக்கலாம். ஓகேவா, முகமது அலி அப்படின்னா காம்ரேட். முகமது அந்த காம்ரேடா இருக்காங்கல்ல, அதெல்லாம் வந்துட்டு அழிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, B.R. அம்பேத்கர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா எல்லா பாரத் நேஷன்ல இருக்க எல்லா பிரச்சனையும் போய் மூக்க நுழைப்பாரு. அதனால மூக் நாயக் அவர்தான் வந்துட்டு கான்ஸ்டிடியூஷன்லயே பெரிய சேஞ்சஸ் ஏற்பட்டதுக்கு அம்பேத்கர் தான் காரணம். அதனால இவர் மூக்க நுழைச்சு எல்லா இஷ்யூஸும் சொன்னனாலதான் வந்துட்டு அதுல சேஞ்சஸே நடந்துச்சு. ஓகேவா, பகிஷ்கிருத் பாரத், அந்த இருங்கபாய் அப்படின்ற ஒரு மூமெண்ட்லாம் இருக்கும்ல, இப்ப ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு இருங்கபாய் அப்படின்ற அந்த அது மாதிரி இப்போ வந்து பகீஷ்னா பாய் இருங்கபாய் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, அந்த மாதிரி மூமெண்ட்ல யார் பண்ணாங்கன்னா B.R. அம்பேத்கர் தான் பண்ணியிருக்காரு. மூக் நாயக், பகிஷ்கிருத் பாரத். ஃபெரோஷிஷா மெஹ்தா அவர் வந்துட்டு என்ன ஹீரோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பாம்பேல வந்துட்டு ஹீரோ ஆனா பெரிய ஆள் தான், அதனால சீஷான்னு எனக்கு பக்கத்து வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணோட பாட்டி வீடு எங்க இருக்குன்னா பாம்பே. அப்படி இல்லைன்னா ஹீரோ பாம்பேல வந்துட்டு ஹீரோவா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஃபெரோஷி ஷா மெஹ்தா. இதுல வந்துட்டு யுகாந்தர்னு இருக்கா, யுகாண்டர காண்டாயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, காண்டர் அப்படின்னு வச்சுக்கலாம். காண்டாயிட்டாங்க அப்படின்னா அவங்க டட்டா குமார் பரீந்திரநாத், பூபேந்தர்நாத் டட்டா, பரீந்திர குமார் நாத் அடிச்சா அப்படி காண்ட் ஆயிடுவாங்க, நாத் பூபேந்திரநாத். ஓகே, பார்ல இருந்தாலும் காண்ட் ஆயிடுவாங்க. ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர்ங்கிறது ஸ்கூல். சோம் பிரகாஷ், அதாவது வித்யாசாகர் ஸ்கூல்ல தான் வந்து பிரகாஷ் படிச்சான் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். பி உபாதியானா சந்தியா, உப்போதயா உப்பி போய் குண்டா இருக்கு, உப்பாதையா அப்படின்னா ரொம்ப குண்டா இருக்கு அப்படின்னா யாருன்னா சந்தியா. ஹிந்து அப்படிங்கிற புக்கை எழுதினது யாருன்னா வீர் ராகவாச்சாரியா அண்ட் G.S. ஐயர் தானே ஹிந்துஸ்னா, ஜி சுப்பிரமணிய ஐயர், G.S. ஐயர் தான் இருக்கு. ஸோ ஐயர் அப்படின்னாலே ஹிந்துஸ் அந்த வீர ஆச்சாரியாஸ்லாம் ஹிந்துஸ் தான் இருப்பாங்க. ஸ்டேட்மேன் தேச மனிதன் யாரு சொல்றாங்கன்னா நைட்டெல்லாம் கண்முழிச்சு தேசத்தை காப்பாத்துறாங்க அவங்க ஸ்டேட்மேன். ராபர்ட் நைட்லாம் கண்முழிச்சாங்க. பிபின் சந்திரபால், அந்த பின் பண்ணி வச்சுக்கணும், இதுன்னா இந்தியா தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாரும் பின் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, இதை மைண்ட்ல. நெக்ஸ்ட் வந்து டாடாபாய் நரோஜி. அந்த டாடா படத்துல வந்துட்டு அந்த குழந்தைய வளர்க்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் தானே, எல்லா டேடிக்கும் அப்படிதான். ராஸ் கோப்டர் எழுதினது யாருன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் நியூஸ் பேப்பர் இன் குஜராத்தி. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாரதேந்து ஹரிச்சந்திரா. இந்த பாரத்னாலே என்ன காவி ட்ரெஸ் போட்ட பிஜேபி, காவி வச்சான் சுதா. ஓகேவா, V.N. மேண்டலிக், ஒரு மேன் இருக்கணும் அப்படின்னாலே பூமியில தான் இருக்க முடியும், அதான் நேட்டிவ் ஒப்பீனியன், அது வந்து இந்தியாவில தான் இருக்க முடியும் நேட்டிவ். ஓகேவா, லாலா லஜபதி ராய் சொன்ன அந்த லாலா பாட்டு கேட்டாலே வந்தே பாரதம் எல்லாரும் ஓடி போயிடுவாங்க பஞ்சாபிஸ்காரங்க அப்படின்னு.
சிஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்தாங்கன்னா பஜாருக்கு போயிடுவாங்க. ஓகேவா? ஜிகே கோபாலகிருஷ்ணா கோகலே அப்படின்னா அந்த டைம்ல வெண்ணெய் தான் இருந்துச்சு. இப்போ வந்து வடை வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. பிரசாதமா கொடுக்கறது. பாலகங்காதர் திலக் அப்படின்னாலே ரெட் கலர்ல கேசரி செஞ்சிருக்காங்க. திலக்னா வந்துட்டு பொட்டு நெத்தி அதுல வந்துட்டு ரெட் கலர்ல வந்துட்டு கேசரி, ரெட் கலர் கேசரி வந்து சாமிக்கு வந்துட்டு சாமி கிட்ட வச்சு விநாயகர் கிட்ட வச்சு வைக்கிறாங்க. அப்போ வந்துட்டு அந்த முன்னாடி எழுதான இருக்கும், அந்த ராட்டு கொடுக்குறாங்க. கேசரி ராட்டு திலக். ஓகேவா? பெங்கால் கேசட் தான் ஃபர்ஸ்ட் இந்தியாலே ஃபர்ஸ்ட் நியூஸ் பேப்பர் எதுனா இந்தியா ஃபர்ஸ்ட் நியூஸ் பேப்பர் பெங்கால் கேசட். கெசட்னாலே இப்படி கிரீன் கலர்ல சைன் போடுவோமா, அந்த சைனை ஹாய்னு எழுதுற மாதிரி இருக்கும். ஜேம்ஸ் ஹாய் ஹிக்கி அவரோட பேர். ஓகேவா? நெக்ஸ்ட். ஓகே காய்ஸ், தேங்க்யூ.